ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பள்ளியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பு கருப்பொருளோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். திருப்பலி என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு அருமருந்தாக அது விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த திருப்பலி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை அநேகர் உணர்ந்திருக்கிறீர்கள். அந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலே அநேகர் கருத்தாய் இருக்கிறீர்கள், அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக திருப்பலி கருத்துக்கள் நம்ம வாசிப்போம். அந்த திருப்பலி கருத்துக்களை வெறுமனை எழுதிட்டா பத்தாது, நாம் திருப்பலியிலே போய் பங்கெடுத்து அந்த கருத்துக்களுக்காக செபிக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான செயல். இதில் தான் நம்ம திருப்பலியினுடைய உட்கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருப்பலியினுடைய அந்த அமைப்பும் அதன் கூறுகளும் பகுதிகளும் என்கிற ஒரு பாடத்திலிருந்து இந்த திருப்பலியினுடைய சிறப்பான காரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம 2 காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். நம்ம திருப்பலியிலே பாடக்கூடிய உன்னதங்களிலே என்கிற ஒரு கீதம், அதுக்கு அடுத்தது வார்த்தை வழிபாடு, இரண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே அதுக்கு நடுவில் வரக்கூடிய திருக்குழும மன்றாட்டை நம்ம பார்த்துட்டோம். இந்த உன்னதங்களிலே கீதத்தையும் வார்த்தை வழிபாட்டையும் நம்ம இப்போது இந்த பாடத்தில் பார்க்கிறோம். எண் 53 இந்த உன்னதங்களிலே என்கிற அந்த ஒரு காரியத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க. உன்னதங்களிலே என்னும் பாடல் மிக பழமையானதும் வணக்கத்திற்கு உரியதும் ஆகும். அதனால் இந்த பாடல் மிக பழமையான ஒரு சூழலிலிருந்து நமக்கு வருகிற ஒரு பாடல். தூய ஆவியாரால் ஒன்று கூட்ட பெற்ற திரு அவை இப்பாடலில் இறை தந்தையையும் திரு செம்மறியையும் மாட்சிப்படுத்தி இறைஞ்சி மன்றாடுகிறது. பாருங்க, இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு உண்மை, அதைத்தான் இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? இந்த உன்னதங்களிலே கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உன்னதங்களிலே கீதத்தை பாடுகிற போது அங்கே தூய ஆவியாரால் ஒன்று கூட்ட பெற்ற திரு அவை பாடும், இந்த பாடலை பாடும். அப்போ நீங்கள் பாடுறீங்கன்னா தூய ஆவியால் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் பாடலை அப்படின்னா தூய ஆவியாரால் இணைக்கப்படலை, அந்த இடத்துல நீங்கள் கூட்டப்படலை. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், இந்த உன்னதங்களிலே பாடும்போது எல்லோரும் இணைந்து உணர்ந்து பாடி ஜெபிப்பது. அப்போது நம்ம அந்த பாடலை பாடுகிற போது இறை தந்தையையும் திரு செம்மறியையும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மாட்சிப்படுத்தி நம்ம இந்த மன்றாட்டை முன்வைக்கிறோம். இந்த பாடலின் பாடத்திற்கு பதிலாக வேறு எந்த பாடத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது வேறு பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அதில் நுழைச்சிக்கலாமான்னா இல்லை, கூடவே கூடாது. இப்பாடல் அருட்பணியாளரால் தொடங்கப்படும். அருட்பணியாளர் தொடங்கி வைப்பாங்க. பொருத்தமானால் பாடகர் ஒருவரோ பாடகர் குழுவோ தொடங்கலாம். சப்போஸ் ஃபாதருக்கு அந்த நோட்டு வரல அப்படின்னா அந்த பாடகர் குழுவில் இருக்கிறவங்க பாடி தொடங்கலாம். இப்பாடலை நம்பிக்கையாளர் எல்லோரும் சேர்ந்து பாடுவர். பார்த்தீங்களா, அந்த திருக்கூட்டத்தில் இருக்கிற எல்லோருமே சேர்ந்து பாடணும். நாங்கள் திருப்பலியில் நின்று பார்க்கிற பொழுது நிறைய பேர் அதை பாடவே மாட்டாங்க. அந்த கடவுளை புகழ்ந்து பாடுகிற விண்ணவர் கீதம், வானவருடைய கீதம், விண்ணக கீதம், அதை சேர்ந்து பாடுவது அல்லது மக்களும் பாடகர் குழுவும் மாறி மாறி பாடுவது, ஒவ்வொரு அடியும் மாறி மாறி பாடுவது அல்லது பாடகர் குழு மட்டும் பாடும். இதனை பாடவில்லை என்றால் அனைவரும் சேர்ந்தோ இரு பகுதியாக பிரிந்தோ மாறி மாறி சொல்லுவர். அதை நம்ம என்ன செய்யலாம்? அட்லீஸ்ட் நம்ம மாறி மாறி சொல்லலாம். டைம் இல்லை, அதனால் நம்ம அதை ரிசைட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பாடலாக பாடுவது அல்லதுன்னா வார்த்தையை சொல்லுவது. திருவருகை காலம் தவக்காலம் தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகள், பெருவிழாக்கள், விழாக்கள், இன்னும் சில சிறப்பு கொண்டாட்டங்களிலும் இது பாடப்படும் அல்லது சொல்லப்படும். அப்போ இது புரியுதுங்களா? எல்லா நாளும் இதை சொல்ல போகிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் சிறப்பான பெருவிழாக்கள், விழாக்கள், ஃபீஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய பெருவிழாக்கள், இதில் எல்லாமே இது பாடுவாங்க. அன்புக்குரியவர்களே, இதை தொடர்ந்து நம்ம எங்கே போகிறோம்னா வார்த்தை வழிபாட்டுக்குள்ளே போகிறோம். வார்த்தை வழிபாட்டினுடைய சிறப்பான பகுதி திருநூலிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட வாசகங்களும் அவற்றிற்கு இடையில் வரும் திருப்பாடலும் ஆகும். இதை அவங்க அழகாக வகைப்படுத்துகிறாங்க. இந்த வாசகத்தை பற்றி, நம்ம வார்த்தை வழிபாட்டை பற்றி பார்க்கிற பொழுது வார்த்தை வழிபாட்டின் சிறப்பான பகுதி திருநூலிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் வாசிக்கிற அந்த பகுதியும் அவற்றுக்கு இடையில் வரும் திருப்பாடலும் ஆகும். இந்த மறையுரை, அதை தொடர்ந்து வருகிற மறையுரை, நம்பிக்கை அறிக்கை, பொது மன்றாட்டு.
மறையுரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்பிக்கை அறிக்கை சொல்லுவோம், அதுக்கப்புறம் பொது மன்றாட்டு அது அல்லது நம்பிக்கையாளர் ஆகியவை இவ்வார்த்தை வழிபாட்டை வளர்த்து. இப்போ வார்த்தை வழிபாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது வழங்கப்படுகிறது, வளர்த்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றன. அப்போது ஒரு வார்த்தை வழிபாடு என்பது அந்த வாசகங்கள் வாசிக்கிறதுலேருந்து அது பொதுமன்றாட்டு முடியுது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த வார்த்தை வழிபாடு கடந்து செல்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த விவிலிய வாசகங்கள் இதற்கு வாசிக்கப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. எண்ணிக்கை 57 சொல்லுது, வாசகங்கள் வாயிலாக நம்பிக்கையாளருக்கு இறைவாக்கு விருந்து படைக்கப்படுகிறது. நம்ம அடிக்கடி சொல்றோம், அந்த இறைவார்த்தை என்பது ஆன்மாவுக்கு விருந்து, ஆன்மாவுக்கு உணவு. விவிலியத்தின் கருவூலங்கள் அவர்களுக்கு திறக்கப்படுகின்றன. அந்த விவிலியத்தினுடைய கருவூலங்கள் அந்த நபர்களுக்கு, நம்ம விசுவாசிகளுக்கு திறக்கப்படுகின்றன. விவிலிய வாசகங்களில் உள்ள அமைப்பு முறையை பின்பற்றுவது பெரிதும் விரும்பத்தக்கது. அந்த ஆர்டர் ஆஃப் த ரீடிங் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற சில ஆர்டர் இருக்குது, நம்மளாம் நினச்சி எதையும் எடுத்துக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும். ஏனெனில் அது இரு ஏற்பாடுகளின் ஒன்றிணைப்பையும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இந்த இரு ஏற்பாடினுடைய ஒன்றிணைப்பையும் மீட்பின் வரலாற்றையும் தெளிவுபடுத்துகிறது. அது நமக்கு விளக்கி கூறுகிறது. அந்த அந்த மீட்பினுடைய வரலாறுல தான் அந்த வாசகங்கள் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. வாசகங்களும் பதிலுரை திருப்பாடலும் இறைவார்த்தையை கொண்டிருப்பதால் அவற்றிற்கு பதிலாக விவிலியம் அல்லாத வேறு பாடங்களை பயன்படுத்தலாகாது. அதாவது திருக்குறள்லேருந்து எடுத்து வாசிக்கிறோம், வேறு ஏதாவது ஒரு இலக்கியத்திலேருந்து எடுத்து நம்ம வாசிக்கலாமா, வேறு நம்பிக்கையாளர்களுடைய புத்தகத்தை எடுத்து அந்த இடத்துல வாசிக்கலாமான்னா கண்டிப்பாக அது கூடாது. இறைவார்த்தை பகுதிக்கு நம்ம விவிலியத்திலிருந்து தான் இந்த பகுதியானது வாசிக்கப்பட வேண்டும். மக்களோடு கொண்டாடப்படும் திருப்பலியில் வாசகங்களை எப்பொழுதும் வாசக மேடையிலிருந்து வாசிக்க வேண்டும். நம்ம வாசக மேடையிலிருந்து தான் இந்த வாசகமானது வாசிக்கப்பட வேண்டும். கீழே இருந்து வாசிக்கிறோம், அங்கேருந்து வாசிக்கிறோம், பாடகர் குழுவில் மைக் இருக்குது அங்கேருந்து வாசிக்கலாமான்னா இல்லை, எல்லோரும் பார்க்கும்படியாக நம்ம அந்த வாசக மேடையில் ரீடிங் ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த ரீடிங் ஸ்டாண்டில் இருந்து தான் இந்த வாசகத்தை நம்ம வாசிக்க வேண்டும். மரபுப்படி 59வது எண் சொல்லுது, மரபுப்படி வாசகங்களை அறிக்கையிடும் பணி திருவழிபாட்டு கொண்டாட்டத்தின் தலைவரை அல்ல, திருப்பணியாளரையே சார்ந்தது ஆகும். எனவே வாசகர் வாசகங்களை வாசிப்பார், திருத்தொண்டர் நற்செய்தியை பறைசாற்றுவார், அவர் இல்லையெனில் மற்றோர் அருள்பணியாளர் பறைசாற்றுவார். அதாவது ஒரு வாசகத்தை ஒரு பூசை வச்சு கொண்டிருக்கிற ஒரு திருப்பணியாளர் தலைவராக இருந்து செயல்படக்கூடியவர், ஒரு டீகன் இருக்கிறார் அப்படின்னா அந்த தியாகோன் என்ன செய்வார், அவர்தான் அந்த நற்செய்தியை அறிவிக்க போவார். சப்போஸ் அவர் இல்லாத சமயத்தில் வேறொரு குருவானவர் இருக்கிறார் அப்படின்னா அந்த குருவானவர் அந்த நற்செய்தியை வாசிக்க செல்வார். அருள் பணியாளர் திருத்தண்டரோ வேறு ஒரு அருள் பணியாரோ இல்லையெனில் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளரே நற்செய்தியை பறைசாற்றுவார். தகுதியான வாசகரும் இல்லையெனில் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளரே மற்ற வாசகங்களையும் வாசிப்பார். இது ஒரு சப்போஸ் யாருமே இல்லை அப்படின்னா மற்ற வாசகங்களையும் குருவானவரே வாசித்து அந்த இடத்துல அவங்க என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு நிறைவு கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாசகத்துக்கு பின்னர் வாசகர் ஆர்ப்பரிப்பை முழக்கமிடுவார். கூடியுள்ள மக்கள் அதற்கு பதில் கூறும் விதத்தில் நம்பிக்கையும் நன்றி உணர்வும் நிறைந்த உள்ளத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவார்த்தைக்கு மதிப்பு அளிப்பர். ஆண்டவர் உங்களோடைய இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் முடிச்சுட்டு இது ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுன்னு இப்போ சொல்லக்கூடாது, ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படி சொல்லும்போது இறைவா உமக்கு நன்றி, அந்த பதிலை நீங்கள் சொல்லணும், அந்த பதில் மொழி சொல்லணும். இது நிறைய பேர் சொல்லாமையே இருப்பாங்க. அப்போது அந்த இடத்துல அவர்கள் நன்றி உணர்வு நிறைந்த உள்ளத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவார்த்தைக்கு மதிப்பளிக்கிற ஒரு அடையாளம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்கிறவனுடைய அடையாளம். முன்னாடியெல்லாம் நற்செய்தி முடித்தோடனே வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அது சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு என்று தான் நம்ம குருவானவரை முடிக்க சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடங்கள். அதனால் அதையும் குருவானவர் அப்படித்தான் முடிப்பார். 60வது எண்ணிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நற்செய்தியை பறைசாற்றுவதே வார்த்தை வழிபாட்டின் உச்சகட்டமாகும். நற்செய்தியை பறைசாற்றுவதே வார்த்தை வழிபாட்டினுடைய உச்சகட்டம். மிகச் சிறப்பான வணக்கம் இதற்கு வழங்கப்பட வேண்டும் என்று
திருவழிபாடை போதிக்கின்றது. நற்செய்தியை பறைசாற்றுகிற அந்த ஒரு வார்த்தை வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏனைய வாசகங்களை விட நற்செய்தியை பறைசாற்றுதல் தனி மதிப்பு உடையது என்பதால் அதற்கு மிகச் சிறப்பான வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். மற்ற வாசகங்களை விட குருவானவர் வாசிக்கிற அந்த நற்செய்தி வாசகத்துக்கு ஒரு சிறப்பு. பல இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு 2 பிள்ளைங்க கேண்டில் பிடிச்சி நிற்பாங்க, அதுக்கு நம்ம தூபம் போடுறோம் இறைவார்த்தைக்கு. இந்த செயல்கள் எல்லாம் அதனுடைய மதிப்பை அடையாளப்படுத்துது, செலுத்தப்பட வேண்டும் என்று திருச்சபை திருவழிபாடு கற்பிக்கின்றது. நற்செய்தியை பறைசாற்ற குறிப்பிடப்பட்ட திருப்பணியாளர் தேவை. தம் பணியை ஆற்றும் முன் அவர் ஆசி பெற்று அல்லது மன்றாடி தம்மை தயாரித்துக் கொள்வார். டீக்கன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, குருவானவர்கிட்ட ஆசீர் வாங்கிட்டு போவாங்க. இப்போ குருக்கள் நாங்கள் போய் வாசிக்க போகும்போது எங்களுக்கு தலைவராக ஆயர் அந்த திருப்பலியில் இருந்தால் ஆயர் இடத்துல போய் குருக்கள் ஆசீர் பெற்று தான் அதை போய் நாங்கள் போய் வாசிக்கணும். இதனுடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது நம்பிக்கையாளரோ தங்கள் ஆர்ப்பரிப்புகளால் கிறிஸ்து தங்களோடு உடனிருப்பதையும் பேசுவதையும் ஏற்று அறிக்கையிடுவார்கள். இது ஆண்டவர் தான் பேசுறாரு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நற்செய்தியை அவர்கள் நின்று கொண்டு கேட்பார்கள். நற்செய்தி வாசிக்கிற பொழுது there is a common order, எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும். நற்செய்தி வாசிக்கிற போது ஒரு ஜனகணமன ஒரு நாட்டு தேசிய கீதம் பாடும்போது எப்படி நம்ம எந்திரிச்சு நிற்கிறோமோ அதே போல நிற்க வேண்டும். மேலும் நற்செய்தி வாசக நூலுக்கு வழங்கப்படும் வணக்கத்திற்குரிய அடையாளங்களில் இதுவும் விளங்கும். பார்த்தீங்களா? அப்போ இந்த ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற போது அந்த நற்செய்திக்கு அவங்க கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் நம்முடைய திருவழிபாட்டில் அது மிக உயர்ந்தது. ஆகவே அதுக்காக மற்ற வாசகங்கள் எல்லாம் உயர்ந்தது இல்லையான்னு கேட்காதீங்க, அதனுடைய மதிப்பும் இருக்கிறது. அதே சமயம் நற்செய்தின்னு வரும்போது இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, அதனால தான் அந்த நற்செய்திக்கு உயர்ந்த ஒரு இடமானது அருளப்படுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாசகங்கள் எல்லாம் இப்படித்தான் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்படித்தான் விளக்கப்படுகிறது. அந்த வார்த்தை வழிபாடு என்பது வாசகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து பொது மன்றாட்டு வரைக்கும் செல்கிறது. இப்படி பல்வேறு காரியத்தை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இதை நீங்கள் உள்ளத்தில் உணர்ந்து இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் மாற்றங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை போய் ஒரு குருவான இடத்துல நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அவர்கள் ஒரு சில மாற்றங்களை தவிர எல்லாத்தையும் மாற்றுறாங்க, வேறு வேறு புத்தகத்திலே இது வாசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையில் இப்படித்தானே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நல்லது. இல்லைன்னா நீங்களே போய் இதை போய் வாசிக்கலாமே, அதை போய் ஏன் இவ்வளோ பெருசாக வாசிக்கிறீங்க, ஏன் நற்செய்தி வாசிக்கும் போது இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர் கேள்விகளை கேட்காமல், இதற்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு கேள்வியை எழுப்பாமல் நாமும் அதை தெரிந்து உணர்ந்து ஆற்றலோடு செயல்பட இந்த சிறப்பான ஒரு பாடம் உங்களுக்கு உதவி செய்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் இந்த திருப்பலியை ஒரு அர்த்தத்தோடு பங்கெடுத்து பயணிக்க உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். God bless you.